கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். அந்த ஐஸ்வர்யவான் யார்னா, விவசாயி, மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார்னே வச்சுக்கோமே. அவருடைய கோதுமை நிலமானது நன்றாக விளைந்தது. இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு விஷயம் பார்த்தோம், அவர் தவறான மதிப்பீடு கொண்டவராக இருந்தார். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உலகத்துக்கும் தன்னுடைய நித்தியத்துக்குமான வித்தியாசம் தெரியாமல் இருந்தார். இரண்டாவதாக இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். சுயநலவாதியாக மட்டும் அவர் இருந்திருக்கிறார். லூக்கா 12:17 முதல். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். இந்த 17 வாசித்த இந்த வசன பகுதியில் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட இடங்களிலே நான், எனது, செல்ஃப், சுயம் இருக்கு இல்லையா, அதை குறிப்பதற்கான சொற்கள் தான் என்னுடைய, எனக்கு, இல்லையா, இப்படியே தனக்குள்ளே சொல்லிட்டானா. அப்படியானால் இவன் சுயநலம் நிறைந்த ஒரு மனிதனாக, அவனுடைய கண்கள், பார்வை, இருதயம், செயல்பாடு எல்லாமே ஒரு சுயநலத்துக்குள்ளவே சுற்றி கொண்டிருப்பதாக நமக்கு நல்லா தெரியுதா இல்லையா? ஒரு கிறிஸ்தவன் சுயநலவாதியாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஐஸ்வர்யத்தின் பின்னாலே மட்டுமே ஒருவர் போய் கொண்டிருப்பாரானால் அதான் அவருடைய நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை சம்பாதிப்பது, மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை சம்பாதிப்பது மட்டும்தான் ஒருத்தருக்கு நோக்கம்னு சொன்னால், அவர் சுற்றி இருக்கிற மனிதர்களை எல்லாம் மறந்துட்டு தானும் பணமும் என்று சொல்லி அதை விரட்டி கொண்டே போவார். அதுக்காகத்தான் மனிதர்களை சந்திப்பாரே ஒழிய பிறர் நலம் பார்க்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆளாயிடுவார். லூக்கா 12:16 அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நன்றாய் விளைந்தது, நல்ல மகசூல் சொல்கிறாங்க இல்லையா, நல்ல அருமையான ரீப்பிங். இன்னைக்கு இந்த முறை அறுவடை ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல பெருக்கமாக இருந்தது, ஒன்றுமே சோட போகலை, நல்ல விளைஞ்சது. இப்போ நன்றாய் விளைந்தது அப்படின்ற இடத்துலையே அவர் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன் தெரியுங்களா? வழக்கமாக இருந்த களஞ்சியங்களை இடித்து அதை பெரிதாகும் அளவுக்கு நன்றாய் விளைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த தலைமுறையானது ஐடி கம்பெனி போன்ற கம்பெனிகள், அதை தான் உதாரணமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த ஒரு துறைக்குள்ளும் அது போன்ற பல துறைகளிலும் இந்த தலைமுறை பொதுவாகவே பார்த்தோம்னா தங்கள் தகப்பன்மார்களை விட அதிக சம்பளம் வாங்குறாங்க, அதிகமாக, நன்றாக அப்படின்னு வாங்குறாங்க. அப்படி வாங்குறதுல என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அதிகமான பெருக்கத்தை அவர்கள் அடையும் போது சுயநலவாதிகளாக, சுகபோக பிரியர்களாக மாறிடுறாங்க. இது என்ன, அதிகமாக வந்தால் தாராளமாக கொடுக்கலாமே, அதிகமாக இருந்தால் ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னு தானே மனசு வரும், இல்லாதவன் எப்படி கொடுக்கணும்னு நினைப்பான். இங்கே தான் நம்ம ஒரு பெரிய சித்தாந்தத்தை தவறாக புரிந்து கொள்கிறோம், யதார்த்தத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். இல்லாதவர்களிடம் கொடுக்கும் மனம் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருப்பவர்களிடம் கொடுக்கும் மனம் இருக்காது. பொதுவாக தான் சொல்கிறேன். இருப்பவர்கள் எல்லாருமே கொடுக்க மாட்டார்களான்னா இல்லை, இருப்பவர்கள் கொடுக்கிறதுனால தான் இன்றைக்கி தான தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த வார்த்தையாவது உலகத்தில் நிலைத்திருக்கிறது. தன்னிடத்தில் நன்றாக விளைந்த அதிகமானதை கூட அவன் கொடுக்கும் திட்டமே இல்லாமல் இருந்திருக்கிறான். தனக்கு, தன்னாத்துமாவுக்கு, தன் மொத்த வாழ்க்கைக்காக அதை சேமித்து வைக்க இன்னும் கூடுமானா என்ன பண்ணியிருப்பார்? நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். அவர் இதை இன்னும் விதைகளாக பாதுகாத்து இன்னும் அதிக நிலங்களை வாங்கி, அதாவது மறுபடியும் பாருங்களேன், தனக்காகவே முதலீடு செய்கிற திட்டம் கூட இருந்திருக்கும். யதார்த்தம் தானே? இதே 12 லூக்கா 33 ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள்.
அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று கொடுங்கள். என்னுடையது, என் சம்பாத்தியம், என்னோட பணம், நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன், என்னுடைய இஷ்டம். இங்கே தான் இந்த தலைமுறை சிக்கி தவிக்கிறது. இந்த இடத்துல தான் அவங்க தங்களை பூட்டு போட்டு மூடிக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நியாயமாக தெரியுது, என் உழைப்பு, என் பணம், என் இஷ்டம், என் செலவுகள், என் சந்தோஷம், என் சுகபோகம், என்னுடைய விருப்பப்படியெல்லாம் நான் அதை செலவு செய்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது. என்னை யார் கேட்பா? எந்த இடத்து செலவு பண்ணுறதுக்கு அதன் மேலே அதிகாரமுடையவர்கள் யார் இருக்கா? இன்றைக்கி அப்பா அம்மா சொன்னால் கூட என் சம்பாத்தியம் நான் பண்ணுறேன், அவளுக்கு கூட உரிமை இல்லைன்றாங்க. ஒன்று நீங்கள் மறந்துடுறீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இப்படி ஒரு குணாதிசயம் உங்களுக்கு இருக்குமானால், உங்களுக்கு மேலே உங்களுக்கு இப்படி ஜீவனை கொடுத்துருக்கிற தேவன் இருக்கிறார் இல்லையா, அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? இவரை பார்த்து கேட்ட மாதிரி, இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால், உன் உயிர் போகுமானால் நீ என்ன செய்வாய்? இந்த கேள்விக்கு எல்லாருமே பதில் சொல்லி ஆகணுமே. அப்பொழுது நீ வைத்திருந்த உன்னுடையது என்பதெல்லாம் யாருடையதாகும் என்று கேட்கிறார். எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நலமான வேலை செய்ய வேண்டும். உங்கள் பிரயாசம் நன்றாக நேர்மையாக இருக்க வேண்டும். அந்த பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதை நன்மை செய்வதற்காக குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு திட்டம் அதில் இருக்க வேண்டும். தனக்கு மிஞ்சிதான் தானம், அப்படி தான் நம்ம பழமொழி வச்சுருக்கோம். ஆனால் தன்னையும் மிஞ்சி தானம் ஒருவர் ஒரு கிறிஸ்தவனாக ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவராக இருந்தால் செய்யலாமே. அப்படியானால் நம்முடைய சம்பாத்தியமானது திருடுவதாக, அதாவது நேராக போய் இருட்டில் முகமடி போட்டுக்கிட்டு ஒரு வீட்டில் கொள்ளையடித்து திருடுறது அப்படின்னு மட்டுமல்ல. என்னுடைய பணமானது என் கையிலே ஒரு திருடுவது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்கவே கூடாது. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நான் இதை திருடின மாதிரி அர்த்தமா? திருடல, ஆனால் திருடின மாதிரி அர்த்தமா? அப்படி கூட நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். திருடாமல் நலமான வேலை செய்யுங்கள் என்கிறார். இப்போ ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, மரித்த பிறகு ஆண்டவர் அவரை நியாய தீர்ப்பில் பணத்தை பற்றி கேள்வி கேட்குறதா இருந்தால் என்ன கேட்பார்? நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். இந்த பணத்தை நீ சம்பாதித்தாயா? அதை நேர்மையாக சம்பாதித்தாயா? இதை கொண்டு என்ன நல்லது செய்தாய்? இவ்வளோ கேட்பாரா? இதுக்கான பதில் நமக்கு இருக்கணுமே. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த நாளுக்குரிய எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து, தேவன் நம்மை கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வோம் என்று இப்படி நாம் சிந்தித்து ஜெபம் பண்ணி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் உறங்க செல்லணும். அந்த நாளுக்குரிய அந்த ஃபைலை ரொம்ப அழகாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் படுக்கைக்கு செல்லணும். யோசிங்க தயவுசெய்து. நாம் காலகாலமாக கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவைப்படுகிறது. இந்த மனுஷன் சுயநலவாதியாக இருந்திருக்கிறான். தனக்காக மட்டுமே அதை மொத்தமாக செலவு செய்வதற்கும் தனக்குத்தானே முதலீடு செய்து கொள்வதற்கும் திட்டம் இருந்ததே தவிர அவன் பிறருக்கு கொடுப்பதன் வழியாக தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்கிற திட்டம் அவனுக்கு இல்லை. மத்தேயு 25:34 முதல். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்.
எப்பொழுதும் உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருப்பவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். நியாயத்தீர்ப்பிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்குமான உரையாடல். நியாயாதிபதி கேட்க நான் பதில் சொல்ல வேண்டும், அல்லது நியாயாதிபதி என்னை ஆசீர்வதிக்க நான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யாராக இருக்கிறோம்? யாராக இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மிடத்தில் இருக்கிறதை சுயநலமாக நாம் சுகபோகமாக சுகித்து இன்புற்று வாழ்வதற்காக மட்டுமே திட்டம் வைத்திருக்கிறோமா? இந்த தலைமுறை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு சினிமாவை பார்த்து, உலகத்தின் காட்சிகளை பார்த்து தாங்கள் மட்டுமே வாழ்வதற்கான ஒரு உலகம் என்று இதை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் மட்டுமே தனியாக வாழ முடியாது. செல்ஃபோன் இல்லாமல் வேணால் தனியாக வாழ்ந்து காமிங்க பார்க்கலாம். அப்போது மனிதர்களோடு தொடர்புடைய ஒரு பொருளாவது உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா? ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். நம்மிடத்தில் இருக்கிற பணம், பொருட்கள் எல்லாம், நம்முடைய சம்பாத்தியங்கள் எல்லாம், நம்முடைய பொருள் உடைமைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தது. ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான ஒரு மேனேஜர் வேலையை தான் நம்ம பார்க்கணும். நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டவைகளை அந்த தேவனுக்கு பிரியமாக, எப்படி ஒரு மேனேஜர் அந்த எஜமானுக்கு பிரியமாக தன்னுடைய நிர்வாகத்தை நடத்துவாரோ, கணக்கு கொடுப்பாரோ, இந்த வேலை தான் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை. இது யாருக்காவது விளங்கலைன்னு சொன்னால் அவங்க தவறாக வாழ்வாங்க. இது விளங்கிட்டா நாம் சரியாக வாழ்வோம். எதுவும் என்னுடையது அல்ல, இது எனக்கு கொடுக்கப்பட்டது. பிள்ளைங்களே, நமக்குன்னு பிறக்கிற பிள்ளைங்களே நம்முடையவர்களான்னா இல்லையே. யோசிங்க. சரி, இப்போ நமக்கு ஒரு உடம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடலே உங்களுடையது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அது தேவனுடையது. உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து இந்த பூமியிலே தற்காலிகமாக தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். என் உடலே என்னுடையது அல்ல அப்படின்னா நீங்கள் மற்றதை கணக்கு போட்டுக்கோங்களேன். அந்த மனிதன் பெருக்கமான ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு கூட பிறருக்கு கொடுக்கும்படியான எந்த திட்டமும் இல்லாமல், யோசனையும் இல்லாமல் இருந்திருக்கிறான். அப்படியானால் ஆண்டவர் பல இடங்களில் உக்ரானக்காரன் அப்படின்னு வார்த்தையையும், நாம் உக்ரானக்காரராக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்படின்னா என்ன? மேனேஜர் தான். பெற்றவர்கள் உடலை பெற்றோம், உயிரை பெற்றோம், அதே போல உடைமைகளை பெற்றிருக்கிறோம். எல்லாம் தற்காலிகமாக இந்த பூமியிலே வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். உடலை தேவாலயமாக, என்னிடத்தில் உடைமை பொருட்களை எல்லாம் பிறருக்கு நன்மை செய்வதாக நான் தான் வாழணும், நானும் தான் வாழணும். ஆனால் என் நோக்கமானது பிறருக்கு கொடுத்து பகிர்ந்து நன்மை செய்து வாழ்வதான ஒரு வாழ்க்கை வேணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுது தேவனுக்கு சமமாயிருப்பதை அங்கே வைத்துவிட்டு பரலோகத்திலேயே பூமியிலே தன்னை வெறுமையாக்கி மனிதனாக அடிமை கோலம் எடுத்து வந்தார். இங்கே நம்மை போல நம்மவராகவே அவரும் வாழ்ந்தார். ஏன்னா அவரோட பூமியின் நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக. பிறருக்கானவைகளையும் நாடுங்கள், அப்படி தானே வசனம் சொல்லுது. சிந்திங்க. இந்த தலைமுறை பிள்ளைகள் தயவுசெய்து சிந்திங்க. நீங்கள் கஞ்சர்களாக இருக்க முடியாது, நீங்கள் சுயநலவாதிகளாக இருக்க முடியாது, பிறருக்கு ஈயாமல் கொடுக்காமல் நீங்கள் இருக்கவே முடியாது. பிறருக்கு கொடுக்கும் மனமே இல்லைன்னு சொன்னால் அது ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய வியாதி உங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். சிந்திப்போம். உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்திருப்பார். ஆனால் நீங்கள் உங்களுடையதை கொடுக்கலாம் இல்லையா? பிறருக்கு கொடுக்கலாம் இல்லையா? கல்லறைக்குள்ளே எவைகளையெல்லாம் நீங்கள் வைத்து பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு போக முடியாதோ அதை இந்த பூமியிலே கொடுத்து விடுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறப்பா. இதோ இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் எங்களை சந்தித்திருக்கிறது, உணர்த்தி இருக்கிறது, எங்களை சீர்படுத்துகிறது, எங்களுக்கு ஒரு புது பலன் தருகிறது, ஞானம் தருகிறது, எங்கள் கண்களை பிரகாசிக்க செய்கிறது. கேட்டு உணர்ந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.